பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 16 முதல் 18 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. 16வது அதிகாரத்திலே மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், ஆனால் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லுகிற கர்த்தர் மனிதனுக்கு தனது மன விருப்பத்தின்படி தனது சுயத்தின்படி சிந்திக்கதான அநேக காரியங்கள் கர்த்தருக்கு அது சரியில்லாத காரியமாய் போய்விடும். எனவேதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும். நாம் செய்யக்கூடிய அல்லது நினைக்கக்கூடிய அல்லது திட்டமிடக்கூடிய எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். உண்டாவதாக. நமது வழிகள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருக்கு அது பிரியமா இருந்தால் அன்றதாமே அதில் அநேக ஆசீர்வாதங்கள் அருளுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இதில் நம் ஞானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதயத்தில் ஞானமுள்ளவன் வேகி எனப்படுவான். ஞானத்தின் ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையொட்டும். கர்த்தர் மகிமை உண்டாவது. மனுஷனுக்கு செம்மையான தோன்றிய வழி உண்டு, அது ஒன்றி முடிவு மரண வழிகள். எனவே கர்த்தருடைய வழி எது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு நியமித்த வழி, கர்த்தர் சித்தமான வழி நமக்கு எது என்று சொல்லி நம்ம அறிந்து நாம் அந்த வழியை கை கொள்ள வேண்டும். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். நீதியின் பாதையிலே நடத்துகிற தேவன். தாவீது சொன்னது போல அவர் நீதியின் பாதையில் நடத்துகிற தேவன். கர்த்தர் மகிமை உண்டாவது. 17வது அதிகாரத்திலே சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடு சாப்பிடும் வெறும் துணிக்கையே நல்லது என்று சொல்லி அங்கே வீட்டை குறித்ததான காரியம். வீட்டிலே சமாதானம் இருக்க வேண்டும். சமாதானத்தின் கர்த்தர் இங்கே ஆளுகை செய்ய வேண்டும். சமாதானத்தின் கர்த்ததாமே சாத்தானை காலிகளில் நசிக்கப்படுகிறவர். அவருக்கு நாம் இடம் எடுக்கும் பொழுது அவர் வீட்டை சமாதானத்தால் நிரப்புகிற தேவன். பிள்ளைகளுடைய பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளுடைய மேன்மை அவர்கள் பிதாக்களே என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் இடத்திலே சமாதானம் உண்டு, கர்த்தர் சமயமே உண்டாவதாக. ஆண்டவர் தாமே நன்மைக்கு தீமை செய்கிறவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. தீமைக்கு நன்மை செய்தால் அது ஆசீர்வாதம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட நன்மைக்கு தீமை செய்தால் அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது. பேச்சினையில் அநேக சொற்களினால் பாவம் அதிகமாக பாவம் இல்லாமல் போகாது. அதிகம் எங்கெங்கு பேச்சு இருக்கிறதோ அங்கெல்லாம் சண்டையின் மதகுகள் திறக்கப்படுகிறது. எனவே நாம் அதிகமான வீண் பேச்சுகளை குறைத்து வேண்டியதை மாத்திரம் பேசி கர்த்தரிடத்தில் மற்ற எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். வீட்டில் சந்தோஷம் இருக்க வேண்டும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உடரப்பண்ணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. வேத வசனங்களை நாம் படித்து சர்ம தேவனுடைய வசனம் தருகிறதான மகிழ்ச்சியிலே நாம் பங்கு பெற முடியும்.
கர்த்தருடைய பரிசுத்த பருவத்தில் கொண்டு மகிழ பண்ணுவேன் என்று சொல்கிற தேவன் அங்கே ஆண்டுடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை தரும். 18வது அதிகாரத்திலே பிரிந்து போகிறவன் தன்னுடைய லட்சியின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பிரிந்து போகிறவன் அங்கே ஐக்கியத்தை விரும்பாதவன், எல்லோரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பாதவன், அது மூடனாக கருதப்படுகிறான். ஆம், துன்மார்க்கன் வர அவமானம் வரும், மனுஷனுடைய வாய்மொழியில் ஆழமான ஜலம் போல் இருக்கும் என்று சொல்லி எழுதப்படும். முதலுடைய உதல்கள் விவாதத்தில் நுழையும். மூடன் எங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் வாதம் எழும்பும், சண்டை எழும்பும், பலவிதமான வேண்டாத காரியங்கள் எழும்பும். எனவே நாம் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு கர்த்தருடைய நாமத்திலே நாம் உறுதியாயிருக்கும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான்கள் ஓடி சுகமாக இருப்பான். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும். மூடனுடைய இருதயம் அது அப்படி. மனுஷனுடைய ஆவி அதன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமயமே உண்டாவதாக. மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். பிரியப்படுகிற கனியை பசிப்பார்கள். ஆனால் பேசுகிற பேச்சு மூடன் அதிகமாய் மரணத்துக்கு ஏதுவான காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் நீதிமான் ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை பேசும்படி அறிந்து கொள்ளுவான். சமயமே உண்டாவதாக. ஆம், இந்த பசங்களை தியானிக்கும் சொல்லும் தேவன் தாமே கிருபையால் நிரப்புவாராக. வார்த்தையில் உள்ள ஞானத்தை நமக்கு கட்டளையிடுவாராக. உன்னை தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன்.